ஜேசன் பேட்ஜெட்னு ஒருத்தர் இருந்தாப்ல. அவர் வாஷிங்டனை சேர்ந்த ஒரு ஃபர்னிச்சர் சேல்ஸ்மேன். 2002 அப்போ ஒரு நாள் வந்துட்டு அவர் அங்க இருக்கிற ஒரு கரோக்கி பாருக்கு வெளியில நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு ஒரு 4-5 பேர் வந்துட்டு அவரை மொத்துன்னு மொத்திருக்காங்க. அவருக்கு தலைக்கு பின்னாடி அடிபட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுகிறாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா அவருக்கு வந்துட்டு மைனர் ஹெட் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ட்ரீட் பண்ணி மண்டையில கட்டு போட்டு அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு அனுப்புறாங்க. பட் வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவர் இந்த உலகத்தை பார்க்குற பார்வையே மாறி இருக்குது. எங்க பார்த்தாலும் அவருக்கு வந்துட்டு கோடு கோடா தெரிஞ்சிருக்குது. இந்த உலகத்தையே அவர் ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ்ல பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்துட்டு மேக்ஸ்ல புலியோ சயின்ஸ்ல சிங்கமோ கிடையாது. அவர் ஸ்கூல்ல அவ்வளோ ஒன்றும் பிரைட்டான ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடையாது. கம்யூனிட்டி காலேஜ்லேருந்து ட்ராப் அவுட். அதே மாதிரி மேக்ஸ்னாலே அவர் வந்துட்டு ஒரு ஸ்டூபிடான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தார். பட் இந்த மண்டையில் அடிப்பட்டதுக்கு அப்புறமா அவருக்கு எங்க பார்த்தாலும் மேக்ஸே தெரிஞ்சிருக்குது. அவர் பிரெயின் வந்துட்டு பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிருக்குது. சில ஓசிடி சிம்டம்ஸும் இருந்திருக்குது. ஸோ அவர் வந்துட்டு அவர் பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வரைய ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வரைஞ்சது ஒரு மேத்தமெட்டிஷியன் பார்த்துட்டு இது வந்துட்டு பயங்கர காம்ப்ளெக்ஸான மேத் விஷயங்கள், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அப்பதான் போயிட்டு நம்மால் டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்க்கறாரு. அவருக்கு வந்துட்டு அக்வயர் சாவன் சிண்ட்ரோமாமா, மண்டையில் அடிபட்டதுனால நம்மால் வந்துட்டு ஒரு பிரெயின் பவர் அன்லாக் பண்ணிருக்காரு. இது வந்துட்டு நம்மளோட பிரெயின்ல நம்ம யூஸே பண்ணாத சில பார்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண வைக்குமாமா. உலகத்துல வந்துட்டு இந்த கண்டிஷன் ஒரு 40 பேருக்கு வந்துட்டு இருந்திருக்குது. சில பேர் மேத் எக்ஸ்பர்ட் ஆவாங்க, சில பேர் ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக்ல வந்துட்டு பெரிய ஆள் ஆவாங்க. உடனே போய் நம்மால் மேத் கிளாஸ்ல சேர்றாரு. அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. இவரோட வாழ்க்கையை பத்தி ஸ்ட்ரக் பை ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கூட எழுதியிருக்காரு. இவரோட கதையை கேட்கும்போது மேபி நம்ம பிரெயின்குள்ள நமக்கே தெரியாம நிறைய சூப்பர் பவர்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்குமோன்னு சொல்லிட்டு என்ன யோசிக்க வைக்குது. லூசி படம் தான் கண்ணு முன்னாடி வந்து போகுது.